சிம்மம் 5 நாள் எச்சரிக்கை. எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுலன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்மம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் இல்லைங்க. எல்லாமே உங்களோட பர்த் சார்ட்ஸ் எல்லாம் நானே பர்சனலாக ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த டிசம்பர் மாசம் சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா பெரிய கெடுபலன்கள்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சில விஷயங்கள்ல மட்டும். ஃபர்ஸ்ட் ராசிநாதனான சூரியன் 4வது இடத்துல செவ்வாயுடைய வீட்டுல குருவுடைய பார்வையில இருக்கு. முதல் ஒரு 5ஆம் தேதி வரைக்கும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் 5வது இடத்துக்கு மூவ் ஆகுது. அகெயின் குரு பார்வையில தான் இருக்கு. ஆனாலும் சனியுடைய பார்வை படுறது ஒரு சின்ன மைனஸ். ஆல்ரெடி அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, அதனால எதுவுமே பாசிட்டிவாவே நடக்காது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சொந்த ஜாதகத்துல ஓரளவுக்கு நல்ல தசா புத்தி போகுதா, உங்களுக்கு யோக தசா புத்திகள் போகுதா, பெரிய கெடுபலன்கள்லாம் இருக்காது. அஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் நீங்க விதிவிலக்கு அப்படிங்கிறது சில விஷயம் இருக்கு, சரியா? இப்போ அஷ்டம சனி நடக்குதுன்னா எல்லாருமே கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா 8ல சனியில இருக்கு, 8ல குருவுல இல்ல. ஆனாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நல்லா தசா புத்தி போகுதா, அது ஒரு விதிவிலக்கு. நீங்க பௌர்ணமியில பிறந்தவங்களா? உங்களுடைய சொந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஒளித்தன்மை இருக்குதா? பௌர்ணமியில பிறந்திருக்கிறீங்களா, வளர்ப்பிறையில பிறந்திருக்கிறீங்களா, சந்திரனை குரு பார்க்க குருவுடைய இணைவுல இருக்க பிறந்திருக்கிறீங்களா? இவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனியுடைய தாக்கம் பெருசா இருக்காது. 2.5 வருஷம் நடக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி 2.5 வருஷமும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காது. குறிப்பிட்ட உங்களுடைய நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நட்சத்திரம் ஒரு 6 மாசம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போகுது, யோக தசா புத்திகள் போகல, அமாவாசையில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அஷ்டம சனியுடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ அஷ்டம சனியில நீங்க சில விஷயங்களை கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆறவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபினான்ஷியல் லாஸ் நடக்கும். ஸோ மணி ஹேண்டிலிங்ல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கிறீங்களா, புதுசா ஜாப் சேஞ்ச் பண்றேன்னா எதுவுமே பண்ணாதீங்க. இருக்கிற ஜாபை அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, ஓகேவா? டிசம்பர் மாசம் சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பலவீனம் ஆகிறது ஒரு சின்ன மைனஸ் தான். முதல் 15 நாள் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். படிப்புக்காக வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வேற மாநிலம் வேற நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் முதல் 10 நாள் வரைக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 2வது அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. நல்ல பணவரவுகள் இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதியான சுக்கிரன் களத்திர காரகனும் கூட. கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறத பாப்பீங்க. அது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு அஷ்டம சனி போறனால. என்னங்க திரும்பி திரும்பி அஷ்டம சனியே பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அஷ்டம சனியை டச் பண்ணாம கோச்சார பலன்கள் சொல்லவே முடியாது, என்னதான் உங்களுக்கு சொந்த ஜாதகம் நல்லா இருந்தா கூட. உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியான செவ்வாய் நல்லா இருக்குங்க. ஸோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப திருப்தியாவே இருக்கும். ஏன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சகோதர உறவு ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அஷ்டம சனி நடந்தா கூட வீடு வாகனம் அமைறதெல்லாம் கூட நடக்கும் இதுல. ஏன்னா 4வது அதிபதி செவ்வாய் பூமி காரகனும் கூட. லேண்ட் வாங்குறது, வீடு வாங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். 4வது அதிபதி செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியான குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது 7வது அதிபதியான சனி குருவுடைய வீட்டுல இருக்கு. ராசிக்கு 8ல இருக்கு. ஆஸ் யூஷுவல் நான் சொன்னதுதான். வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், புதுசா வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுகள்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறத பாப்பீங்க.
9வது அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்ல நிலைமையில இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய அளவுல எல்லாம் வந்து செயல்படல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கோச்சார வேதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது இல்லையா, 8ல சனி இருக்கும் போது 7வது இடத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருந்தா அந்த சனியால பெரிய அளவுல செயல்பட முடியாது அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கு. இதுக்கு முன்னாடி மிதுனம் ராசிக்கும் கடகம் ராசிக்கும் அஷ்டம சனி நடந்துச்சு. அவங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு இப்ப இல்ல. மிதுனம் கடகம் ராசிக்காரங்க பட்ட அளவுக்கு கஷ்டங்கள் வந்து நீங்க இப்ப படல. சரியா, ஒரு 70% தான் சனி அதோடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே, பாக்கியஸ்தானம் 9வது அதிபதி 9வது இடத்துல எந்த ஒரு பாவ கிரகங்களும் இல்லாதனாலையும் 9வது அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும் அப்பாவால நன்மைகள் இருக்கும். கஷ்டமே பட்டா கூட அப்பாவால உங்களுக்கு உதவிகள் இருக்கும். வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். மிடில் ஏஜ்ல இருக்கிறீங்களா, உங்களுக்கு வேற மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரொம்ப டீனேஜரா இருக்கீங்களா, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, அரியர் பிரச்சனை மாதிரியெல்லாம் இருக்கும். அரியர்ஸ் கிளியர் பண்ண முடியாம இருப்பீங்க. அப்பாவால நல்ல பொருள் உதவி, பண உதவி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா 9வது அதிபதியான செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அதுக்கடுத்து 10வது அதிபதி சுக்கிரன், தொழில் ஸ்தானாதிபதி. சுக்கிரன் வந்து பெரிய அளவுல பலவீனம் அடையல. 10வது இடத்துக்கு சனியோடைய பார்வை பட்டிருக்கு. 10வது அதிபதியான சுக்கிரனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசியில பயிற்சி ஆகும், சனியுடைய பார்வையில இருக்கும். சோ தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானம் ரெண்டுக்கும் சனியுடைய தொடர்பு கிடைச்சனால புது தொழில் ஆரம்பிக்கிறது மாதிரியான எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. அஷ்டம சனி வேற போயிட்டு இருக்கு. தொழில்ல கொஞ்சம் பெருசா முன்னேற்றமே இல்லாத மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஒரு 5 நாள் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. சூரியன் உங்களுடைய ராசிநாதனான சூரியனும் பலவீனமாக்குறதுனால இந்த மாச கடைசியில அதான் 15ஆம் தேதியில இருந்து ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ராசிநாதனான சூரியனும் பலவீனமாகுது. தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் பலவீனமாகி தொழில் ஸ்தானத்துக்கும் சனியுடைய பார்வை படுறதுனால தொழில்ல முடக்கம் இருக்கும், தொழில்ல வளர்ச்சி இருக்காது. ராசிநாதன் பலவீனமாகுது, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. ஸோ 5 நாள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதுதான் நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதியான புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சகோதர உறவு நல்லா இருக்கும். கஷ்டமே பட்டா கூட அப்பாவால உங்களோட கூட பிறந்தவங்களால நன்மைகள் இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை அவங்க தாங்கிக்குவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு புரியும் யார் யார் நல்லவங்க, யார் நமக்கு வேண்டியவங்க, வேண்டாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டி சனி கண்டிப்பா கொடுக்கும். 12வது அதிபதி சந்திரன். சந்திரன் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாள் நடக்க போகுது. 4, 5ஆம் தேதிகள்ல 12வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பயணங்கள் இருக்கும், திடீர் பயணங்கள் இருக்கும், ஆன்மீக பயணங்களா இருக்கலாம், சுப பயணங்களா இருக்கும், அது அலைச்சல் இருக்கும். 12வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கனால சுப செலவுகள் கூட நடக்கும். ஓவராலா இந்த டிசம்பர் மாசம் சிம்மம் ராசிக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.